பாமக தலைவர்களை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தொடர்ச்சியாக சந்தித்தது இரு கட்சிகளுக்கிடையே கருத்து மோதலை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்கனவே உட்கட்சி பூசல் நிலவி வரும் சூழலில் அண்மையில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மற்றும் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அடுத்தடுத்து சந்தித்தது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் நிலையில் பாமகவையும் கூட்டணியில் சேர்க்கும் முயற்சி என பேசப்பட்டது. ஆனால் இதனை திட்டவட்டமாக மறுத்த செல்வ பெருந்தகை இது வெறும் மரியாதை நிமித்தமான சந்திப்பு என பலமுறை விளக்கமளித்திருந்தார். ஒருவேளை திமுக கூட்டணியில் பாமக இணைந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறக்கூடும் என அரசியல் வட்டாரத்தில் பேச்சு எழுந்தது. இவ்வாறான சூழலில் காங்கிரஸ் கட்சியை விட வரும் சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை பெறுவோம் என விசிகாவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் கருத்து தெரிவித்து வந்தனர். அதே நேரம் காங்கிரஸ் கட்சியின் விருதுநகர் தொகுதி எம்பி மாணிக்கம் தாகூரின் சமூக வலைதள பதிவும் இந்த விவகாரத்தை மையப்படுத்தி இருந்ததால் காங்கிரஸ் விசிகா இடையே கருத்து மோதல் உருவானது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பேசிய செல்வ பெருந்தகை ராமதாஸையும் ஜி.கே. மணியையும் சந்தித்தது மரியாதை நிமித்தமாகவே, அதில் அரசியல் பேசவில்லை என மீண்டும் தனது விளக்கத்தை கொடுத்துள்ளார். இந்த உறவு என்பது நீண்ட நெடிய கால உறவு. நான் அவரை பேசினது நான் அரசியலுக்காக பேசல. அவரும் என்கிட்ட அரசியல் எதுவுமே பேசல. உடல்நிலை விசாரிச்சோம், பேசணும், வந்திருக்கோம். ஆனா அவரை சந்திச்சதே தவறுன்னு சில பேர் பேசுறாங்க. எவ்வளவு பெரிய வன்மம் அது! ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லையாத, அப்படி பேசக்கூடாது. அவரை பாக்கெட்ல நான் தவறு இருக்கு. ஏதாவது அரசியல் பேசணும்னா ரைட். நாங்கள் எங்கே அவரை போயிட்டு கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம்? எங்க கூட்டணிக்குள்ள நெருக்கடி வந்துச்சு. ஒரு பிரம்மையை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. அவருக்கு தெரியல. அவருக்கு இந்த பிரச்சனை குறித்து விசிகா தலைவர் திருமாவளவனிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்பது போன்று பதில் கொடுத்தார். அதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் உரிய விளக்கத்தை அளித்து விட்டார். அப்பாவும் மகனும் ஒரு கட்டத்தில் ஒன்று சேருவார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். ஒரே பாமகவாகத்தான் தேர்தலை சந்திப்பார்கள் என்று நம்புகிறேன். 2026 தேர்தலில் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் தங்களது நிலைப்பாட்டை வெளிப்படுத்திவிட்ட நிலையில் இவ்வாறான செய்திகளால் கூட்டணிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என காங்கிரஸ் மற்றும் விசிக தரப்பு விளக்கமளித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் குழு.